லண்டனின் பிரதான சுற்றுலா வலயங்கள் அதிகளவு குற்றப்பதிவுகளை கொண்டிருந்த போதிலும் குடியிருப்பாளர்களுக்கு வாழ மிகவும் ஆபத்தான இடமாக வட லண்டனின் இஸ்லிங்டன் பகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. பிரித்தானிய உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள சமீபத்திய குற்றப்புள்ளி விவரங்களின் அடிப்படையில் லண்டனில் மக்கள் வாழ்வதற்கு மிகவும் ஆபத்தான பகுதிகள் மற்றும் சுற்றுலா பிராந்தியங்களில் நிலவும் குற்றச் செயல்கள் குறித்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய லண்டனை தவிர்த்து பார்க்கும்போது வட லண்டனின் இஸ்லிங்டன் பகுதியிலேயே அதிகபட்சமாக 1000 குடியிருப்பாளர்களுக்கு 132 குற்றங்கள் வீதம் பதிவாகியுள்ளன. இதற்கு அடுத்தபடியாக சவுத்வர்க் மற்றும் ஹாக்னி ஆகிய பகுதிகள் உள்ளன. சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் 1000 பேருக்கு 355 குற்றங்கள் என்ற அடிப்படையில் நாட்டின் மிக உயர்ந்த குற்ற விகிதம் பதிவாகியுள்ளது. இருப்பினும் இது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையினால் ஏற்படும் திருட்டு சம்பவங்களால் அதிகரிக்கின்றது. கடந்த ஆண்டில் கொள்ளை போதைப் பொருள் குற்றங்கள், ஆயுதங்கள் வைத்திருத்தல், பாலியல் குற்றங்கள் மற்றும் துன்புறுத்தல் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்து உள்ளன. எனினும் லண்டனில் ஒட்டுமொத்த குற்றங்களின் எண்ணிக்கை 3% குறைந்துள்ளதுடன் கொள்ளை மற்றும் திருட்டு போன்ற உள்ளூர் குற்றங்கள் 14% வரை வீழ்ச்சியடைந்துள்ளன. மேலும் கத்திக்குத்து தொடர்பிலான கொலை சம்பவங்கள் கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்தபட்ச நிலையை எட்டியுள்ளன. லண்டன் நகரம் சட்டத்திற்கு புறம்பானது என்ற தவறான பிம்பத்தை ஏற்படுத்த சில போட்டி நகரங்களும் வெளிநாட்டு சக்திகளும் சமூக வலைதளங்களில் போலியான தகவல்களை பரப்புவதாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஆணையாளர் சர் மார்க் ரவுலி குற்றம் சாட்டியுள்ளார். லண்டன் உண்மையில் மிகவும் பாதுகாப்பான ஒரு நகரம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.